பசங்க மூலியமா வர வேண்டிய இன்கம், பணம் எல்லாமே வந்து சேரும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவையற்ற பிரச்சனை, தேவையில்லாம எல்லா இஷ்யூஸுமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். நிறைய பேருக்கு ஒரு வேலை, உத்தியோகம், நிரந்தரமான உத்தியோகம் அப்படின்னு கிடைச்சிரும். அதனால பலமா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. எடுத்த எல்லா காரியங்களும் பெரிய ஹிட்டு. நிறைய டென்ஷன்ல இருந்து வெளியே வருவீங்க. சும்மா பட்டைய கலப்பது பெரிய ஒரு விஷயம். ஒரு 3 சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு பயங்கரமான விருத்தி கொடுக்கப்படுது. அதுல என்னன்னா, அதிக வட்டிக்கு வாங்கி இருக்கக்கூடிய கடன், மருந்து மாத்திரைக்கான செலவு, ஆஸ்பத்திரி போகக்கூடிய ஸ்தானம், வெளிநாட்டுல இருந்து கூட நபர்கள் ரொம்ப மனசோர்வோட ஒரு அனாத ஃபீலிங்ல இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆயிடும். இப்போ 2026 12 ராசிகளின் பலன்களை பார்க்க போறோம். கண்டிப்பாமா, பண்ணிடலாமா. அடுத்தபடியாக கும்பம், இந்த ராசிக்காரங்களுடைய பலன்கள் என்னவாக இருக்க போகுது, பர்சன்டேஜ் என்னவாக இருக்க போகுது, அண்ட் ஒரு வேலை பிரச்சனைகள் இருந்தால் என்ன பரிகாரங்கள் செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். கும்பம் 2026 அமேசிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அமேசிங்னா, குடும்பம் விருத்தி அடைகிறது. குடும்பத்துக்கு தேவையான காசு பணம் முழுமையாக வருகிறது. பெரிய பஞ்சாயத்துலேருந்து வெளியே வருவீங்க. நல்ல காசு பணம் வரும். நிறைய பேர் சும்மா பிரம்மாண்டமான வீடு, அருமையான வாகனம், கலைத்துறையில் சிறந்து விளங்குவது. நிறைய பேருக்கு கடன் அடையும். புதுசாக கடன் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா விருத்தி அடையறதுக்காக கடன் வாங்குவீங்க. பசங்க நல்லா செட்டில் ஆவாங்க. பசங்களுக்கு கல்யாணம். பசங்க மூலியமாக வர வேண்டிய இன்கம், பணம் எல்லாமே வந்து சேரும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவையற்ற பிரச்சனை, தேவையில்லாமல் எல்லா இஷ்யூஸுமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நிறைய விஷயங்களில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பட்டு பட்டுன்னு நடக்கும். ஏன்னா முதல் விஷயம், இந்த பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிற வரைக்கும் நித்தியமும் கண்டம் பூர்ண ஆயுசு அப்படின்னு சொல்லுவோம். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு. நித்தியமும் கண்டம்னா டெய்லியும் கீழே விழுகிறது, மேலே விழுகிறது, ஹெல்த் இஷ்யூ கொடுக்கறது, காம்ப்ளிகேஷன் கொடுக்கறது, விபரீதமான விஷயங்களை பண்ணுறது, தேவையில்லாத லவ், வயசு மூத்த விஷயங்கள்ல லவ், கல்யாணம் அவங்கள இப்போ கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும், அநாகரிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளோ இல்லை நம்ம குடும்பத்தாரோ நம்ம கூட இருக்கிறவங்க எவனோத்தை பண்ணி நம்மளை மாட்டி விட்டுருப்பான். ஆனால் இப்போ அது எதுவுமே நடக்காது. நல்லா இருக்கும். ஏன்னா வயிறு அஜீரண கோளாறு, வயிறு செரிமான கோளாறு, உணவு ஃபுட்டு பைப்பில் பிரச்சனை, இதுதான் ஹெல்த்தில் ஒரே காம்ப்ளிகேஷன் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஒரு வேலை, உத்தியோகம், நிரந்தரமான உத்தியோகம் அப்படின்னு கிடைச்சிரும். அதனால பலமாக இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. எடுத்த எல்லா காரியங்களும் பெரிய ஹிட்டு. நிறைய டென்ஷன்லேருந்து வெளியே வருவீங்க. சும்மா பட்டைய கலப்பது. அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறு மொழி, வேறு மதம், வேறு இனம் பேசக்கூடிய நண்பர்கள் மூலமா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் பெரிய ஒரு விஷயம், ஒரு 3 சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு பயங்கரமான விருத்தி கொடுக்கப்படுது. அதில் என்னென்னா, அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடன், மருந்து மாத்திரைக்கான செலவு, ஆஸ்பத்திரி போகக்கூடிய ஸ்தானம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப மனசோர்வோட ஒரு அனாத ஃபீலிங்கில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிடும். இந்த பிரச்சனைலாம் கிளியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது, தொழில் அபிவிருத்தி அடையும், தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் உங்களை நம்பி பல விஷயங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் எய்டட் ஜாப்ஸ் கிடைக்கும். சூப்பராக இருக்க போகிறீங்க. இது சரியா இல்லைன்னு சொல்கிற மாதிரி இது நல்லா குடும்பம் வந்து செழிப்பாக இருக்கும். நல்ல பணம் வரும். பணங்காசுக்கு பிரச்சனையே கிடையாது, பஞ்சாயத்தே கிடையாது. ஆனால் உங்கள் குடும்பத்திலே வந்து சனியை உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். என்ன பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு விஷயம் ஓவராக திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப பெருசாக திங்க் பண்ணி அது சரியில்லை இது சரியில்லைன்னு திங்க் பண்ணாமல் எதுவாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணத்தோடு இருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சந்தோஷமும் சரி 85% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 90%. நல்ல பணம் வரும். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், தன்வந்திரி வழிபாடு பண்ண லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமான ஒரு நியூ இயராக 2026 இருக்கட்டும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நிறைய நேரங்களில் சார் எல்லாத்தையுமே நம்ம சம்பாதிச்சாலுமே நம்மளை வந்து அந்த செல்வாக்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த செல்வாக்கு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யாராக இருப்பாங்க 2026 பொறுத்த வரைக்கும்? கெத்தான கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது என்ன, ஒரு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பாயிண்ட்டாக இதை எடுத்துக்கலாம் நம்ம. ஆக்சுவலாக அப்படி செல்வாக்குன்னு பார்த்தோன்னா மெயினாக மிதுனத்துக்கு நல்ல செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்பட போகிறது. மகரத்துக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுறது. வாழ்க்கை ஃபுல்லாக சித்திரவதையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் செல்வாக்கு
உயரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படப்படுது. கிட்டத்தட்ட 4-5 ராசிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் செல்வாக்கு கண்டிப்பாக உயரும், தைரியமாக இருக்கலாம். வீடு தான் சார், அந்த ஒரு வீடு அப்படின்னு ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்குல்ல, எந்த ராசிக்காரங்களுக்கு அந்த வீடு கட்டும் ஒரு வாய்ப்பு, ஒரு புது வீடுக்குள்ளே போகும் அந்த வாய்ப்பு அமையும்? வீடு அமைப்புங்கிறது எல்லாருக்குமே ஒரு பாக்கியமாக கருதப்படுகிறது. அதாவது எல்லாருக்குமே வீடு அமையிறது கிடையாது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காங்க, ஆனால் வீடு மட்டும் அமையாது. வீடு கட்டணும்னு எண்ணம் வந்தாலும் அதை கட்ட முடியாமல் போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு அமையாது, இல்லை அவங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அமையாது. இப்படி ஒரு பிரச்சனை பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படி வீடு அமையக்கூடிய பிராப்தம்ங்கிறது பை டிஃபால்ட்டாக 4 ராசிகளுக்கு வரப்போகிறது. அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 4 ராசிகளுக்கு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய பிராப்தம். அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்ஹம், தனுசு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க. இப்போ லோனில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள்னா கும்பராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. எஸ், ஷோர். நிறைய மாற்றங்கள் வரும்பொழுது நான் நோட்டீஸ் பண்ணது சார், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் மறுமணத்தை பற்றி பேசுறது அப்படின்னா நீங்கள் தான். அதுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி, தேங்க்யூ. ஏன்னா ப்ரொக்ரெசிவ் ஜோதிடம் அப்படின்றது உங்ககிட்ட மட்டும்தான் பார்த்துருக்கேன் நான். அப்படி ப்ரொக்ரெஷனை பற்றி பேசும்போது மறுமணம் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. எந்த ராசிக்காரங்களுக்கு மறுமணம் அப்படின்றது அழகாக இந்த வாட்டி அமையும் நம்புறீங்க? இந்த ஒரு டைம் பீரியட்ல இந்த ஜென்ரேஷனுக்கான முக்கியமான கேள்வி மறுமணம்னு கேட்டிருக்கீங்க. இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஸோ மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் யார் யாருக்குன்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கடகம், விருச்சிகம், கன்னி, மீனம், ரிஷபம், மகரம், இந்த ராசிகளுக்கு மறுமணம் ஆகக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக இருக்கிறது. இடம் மாற்றம் செய்து அதுக்கப்புறம் எனக்கு மறுமணம் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் சிம்மத்திற்கும் மேஷத்திற்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அபாரமாக இருக்குமா? யா, நான் ப்ரொக்ரெசிவ் அப்படின்னு பேசும்பொழுது சார் மறுமணம் பற்றி பேசினேன். அதே ப்ரொக்ரெஷனில் நிம்மதிக்கு நீங்கள் பிரிஞ்சு வாழுறது, டிவோர்ஸ் இஸ் ஆல்சோ குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்னா அது நீங்கள் தான். அது ரொம்ப ஆனஸ்ட்டாகவும் சொல்வீங்க. ஒருத்தருடைய மென்டல் ஹெல்த்தை காப்பாற்றுறதுக்காகவும் அதை சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல போகிறேன். பட் இந்த ராசிக்காரங்களுக்கு டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தாலும் நிம்மதியாக இருப்பீங்கன்னா அது எந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்க? இது ஒரு நெகட்டிவ் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்தாலும் இந்த ஒரு டைம் பீரியடில் நிறைய பேர் அந்த தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் போய் நிறையா பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்வி இப்போதைக்கு கரெக்டான ட்ரெண்டுக்கான கேள்வி தான். டிவர்ஸ்க்கான பிராப்தத்தை இப்போ யாருக்கு கன்ஃபார்மாக டிவர்ஸ் ஆகிடும், இல்லை செப்பரேஷனுக்கான பிராப்தம் இருக்குதுன்னு கேட்டால் மெயினாக சிம்மம், கும்பம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிலைமைகளில் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாதகமாக ஏற்பட்டு நான் வெளியே வருவேன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் துலாம், அதுக்கப்புறம் மிதுனத்துக்கும் அதுக்கான பிராப்தம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக டிவர்ஸ்க்கான பிராப்தம். கடகமும் இதில் இன்க்ளூடட் தான். ஏன்னா 2ஆம் இடத்துல கேத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கான ஸ்தானமும் கண்டிப்பாக ஏற்படுறது. அதனால் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. பட் இது நல்லதுக்கு தான் இது நடக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இனிமேல் உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்கிறத நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். எஸ்.